ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ஒரு தித்திக்கும் சத்தான போண்டா தான் செய்ய போகிறோம். பட்டி தொட்டி எல்லா கிராமங்கள்லேயும் மக்கள் பசியை கண்டிப்பாக இதை ஆற்றிருக்கோம். மைதா வேண்டாம், கோதுமையில் செய்வோம். ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் சோடா மாவு, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெல்லம். எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் வெல்லத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நிறுத்திடுங்க, ஆறட்டும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் மாவில் அதை வடிகட்டி சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்டியான சத்தான இந்த போண்டாவை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லா டீ கடையிலையும் காலையில் நேரத்துலையும் சாயந்தரம் நேரத்தில் எப்போ போனாலும் இந்த போண்டா இருக்கும். வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் திக்கான காய்ச்சின ஆற வச்ச பால் இதில் கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த போண்டாவை நம்ம சாப்பிட்லாம். ஏலக்காவை பொடி பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ மாவை பிசைஞ்சிட்டேன். அதை எந்த பக்குவத்தில் காட்டுறது உங்களுக்கு? இப்போ பாருங்கள், இதே போல் கொஞ்சம் இழுன்னு இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் நல்ல மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஆயில் காய வச்சுட்டு அப்படி எடுத்து லைட்டாக போட்டு விட்டாலே போதும். புசு புசுன்னு நல்ல டேஸ்டான சுவையான போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த போண்டா கிடைக்கும். என்னென்னா மைதாவில் செஞ்சுருப்பாங்க, நம்ம இப்போ கோதுமையில் செய்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நல்ல சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ ரொம்ப சுவையான போண்டா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு முறை போட்டு எடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவது முறையும் இருக்கிற எல்லா மாவையும் டக்குன்னு இதில் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே சட்டுன்னு இதை நீங்கள் செஞ்சு வச்சுடுங்க. இந்த போண்டாவை செய்ய தொடங்கும் போதே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. சின்ன குழந்தையில நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு வருவேன். அப்போ இந்த போண்டா டீ கடையில் வாங்கி தருவாங்க. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இதே போல் நல்ல நினைவுகள் உங்களுக்கு இருக்குதுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.